அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விருந்தோம்பல் என்ற அந்த பண்பு உண்மையிலேயே பாராட்ட தகுந்தது, நேசத்தை அதிகப்படுத்தக்கூடியது. விருந்தோம்பல் என்ற அந்த பண்பு மனதில் இருக்கக்கூடிய பொறாமை உணர்ச்சியையும், மனதில் இருக்கக்கூடிய நீ யாரோ நான் யாரோ அந்த வேற்றுமையையும் களைந்து குடும்ப உறவுகளிலே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் அந்த விருந்தாக இருக்க வேண்டும். கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு வீட்டுக்கு விருந்துக்குன்னு சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னால் 3 நாள், அதற்கு மேலே அங்கே இருந்துக்கிட்டு அவர்களுக்கு தொல்லை கொடுப்பது ஒரு நல்ல மூமினுக்கு பண்பாக ஆகாது. ஏன்னா எல்லாருமே ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நீங்கள் இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க. ஒரு அண்ணனா தம்பியா உங்களுடைய மாமாவாக இருக்கலாம், அல்லது உங்கள் சொந்த பந்தங்களில். சில பேர் அஸ்கப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சுதந்திரம் அந்த நேரத்தில் பறிபோகும்.